அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஒருவர் கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்று அடித்து சொல்கிறார்கள். யாரும் புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருள் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடத்தில் மார்க்கமாக இஸ்லாத்தையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து இது கம்ப்ளீட் முடிக்கப்பட்டு, இந்த மார்க்கத்தில் புதுசாக ஒன்று வர தேவையில்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அடுத்தவர்களை நீங்கள் பின்பற்றுவது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. சூரா அல் மாயிதாவினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்துவிட வேண்டாம். பாதுஹும் அவுலியா பாத், அவர்கள் ஆளுக்கால் முரண்பட்டிருந்தாலும் உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் நேசகர்கள் தான். உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் ஒன்றுபடுவார்கள். உங்களில் யார் அவர்களை நேசகர்களாக எடுத்துக்கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவரை சார்ந்தவர் தான். நிச்சயமாக அநியாயக்கார கூட்டத்தினர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹ் தஆலாங்கிறான். அப்போ இது அநியாயம் அப்படிங்கிறது 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதரத்தை நாங்கள் பின்பற்றணும். அவரில் அழகிய முன்மாதிரி இருக்குது, அந்த அழகிய முன்மாதிரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. சூரத்துல் அஹ்ஸாபில் 21வது வசனம், அவர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விட்டுருங்க. சூரா அல் ஹஷ்ரினுடைய 7வது வசனம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அடுத்தவர்களை நீங்க பின்பற்றாதீங்க. சூரத்துல் மாயிதாவினுடைய 51வது வசனம். இப்படி நமக்கு இந்த மார்க்கத்தை